அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 23 முடிய. எனக்கு என்ன குறை? எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் நான் கற்றிருக்கிறேன், எல்லா செல்வமும் எனக்கு இருக்கின்றது, புகழ் பதவி என்று எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்திருக்கிறேன், எல்லாம் எனக்கு இருக்கின்றது, எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லும் அநேக மக்களை இன்று நாம் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சிந்தனையை உடையவர்கள் கடவுளிடம் நெருங்க வேண்டும் என்று விரும்பினால் அது மிகவும் சாத்தியமான காரியமாகும். ஏனெனில் இதே போன்ற ஒரு சூழ்நிலையில் இதே போன்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு வாலிபன் கேட்டான். அதற்கு இயேசு, உன்னிடத்தில் மிகுதி என்று நீ நினைக்கின்றவைகளை தரித்திரருக்கு கொடு என்றவுடன் அதனை ஏற்க மனமில்லாதவனாய் திரும்பி சென்று விட்டான். ஏனெனில் மிகுதியையும் நிறைவையுமே பார்த்த அவனால் தான் குறைவுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறைவுபடுவதை விரும்பாததுதான் அவனில் இருந்த குறை என்பதனை கடவுள் அவனுக்கு உணர்த்தி காட்டினார். பூரணத்தை விரும்புகின்ற கடவுள் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதனால் நமக்கு ஏற்படும் குறைவுகளை அவருடைய கிருபைகளால் நிரப்பி நம்மை பூரணப்படுத்துகின்றார். நம்மிடத்தில் இருப்பவைகளை கொண்டே நம் குறைவுகளை நாம் நிறைவாக்க முடியாது. ஆம், நிரம்பிய பாத்திரத்தை தேவன் பயன்படுத்த முடியாது. தன்னில் குறைவை அனுமதிக்கின்ற பாத்திரத்தையே தேவனால் நிரப்ப முடியும். இந்த வாலிபனுக்கு செல்வம் குறைவுபட வேண்டியதாயிருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, இன்று நமக்கு எது குறைவுபடாமல் ஆண்டவரிடத்திலே நெருங்குவதற்கு தடையாயிருக்கின்றது? சற்றே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் தான் என்ற பெருமை, கர்வம், பதவி, செல்வம் எதுவாயிருந்தாலும் அவைகளை நம்மிலிருந்து நீக்கி நம்மை குறைவாக்கி அந்த குறைவுகளை கடவுளின் கற்பனைகளை கைக்கொள்வதனால் நாம் நிறைவாக்கி தெய்வீக ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கட்டும். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, குறைவுகளை நிறைவாக்குகிற எங்கள் தெய்வமே, இந்த புதிய நாளுக்குமாய் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவரீர், எங்களுக்கு இருக்கிற குறைவுகளை நீர் நிறைவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைவுகள் என்ன என்பதை நீர் தாமே எங்களுக்கு நீர் சுட்டி காட்டி அவைகளை எங்களிலிருந்து எடுத்து போட்டு உம்முடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் ஆலோசனைகளினாலும் அந்த குறைவுகளை நீர் நிறைவாக்கி அதன் வழியாக நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.